தேவனுக்கு ஆயிரம் நாமங்கள் ஏதை சொல்லி பாடிடுவே. என் கத்தாதிகத்து செய்த நன்மைகள் ஆயிரம் கரம் தட்டி பாடிடுவே. யெகோவா சலோம், யெகோவா சம்மா, யெகோவா ரூபா, யெகோவா ரப்பா. யெகோவா சலோம், யெகோவா சம்மா, யெகோவா ரூபா, யெகோவா ரப்பா. யெகோவா தேவனுக்கு ஆயிரம் நாமங்கள் ஏதை சொல்லி பாடிடுவே. என் கத்தாதிகத்து செய்த நன்மைகள் ஆயிரம் கரம் தட்டி பாடிடுவே. எல்ரோய்க்கு அல்லேலூயா, என்னை நீரை கண்டீரை, ஏக்கமெல்லாம் தீர்த்தீரையா. நான் தாகத்தோடு வந்தபோ ஜீவ தண்ணீர் எனக்கு தன் தாகமெல்லாம் தீர்த்தீரையா. எல்ரோய்க்கு அல்லேலூயா, என்னை நீரை கண்டீரை, ஏக்கமெல்லாம் தீர்த்தீரையா. தாகத்தோடு வந்த போது ஜீவ தண்ணீர் எனக்கு தன் தாகமெல்லாம் தீர்த்தீரையா. யெகோவா சலோம், யெகோவா சம்மா, யெகோவா ரூபா, யெகோவா ரப்பா. யெகோவா சலோம், யெகோவா சம்மா, யெகோவா ரூபா, யெகோவா ரப்பா. யெகோவா தேவனுக்கு ஆயிரம் நாமங்கள் ஏதை சொல்லி பாடிடுவே. என் கத்தாதிகத்து செய்த நன்மைகள் கரம் தட்டி பாடிடுவே. எல்சடாயும் நீங்க தாங்க, சர்வ வல்ல தேவனால் என்னை என்றும் நடத்துவீங்க. எபினேசரும் நீங்க தாங்க, உதவி செய்யும் தேவனா என்னை என்றும் தாங்குவீங்க. எல்சடாயும் நீங்க தாங்க, சர்வ வல்ல தேவனா என்னை என்றும் நடத்துவீங்க. எபினேசரும் நீங்க தாங்க, உதவி செய்யும் என்னை என்றும் தாங்குவீங்க. யெகோவா சலோம், யெகோவா சம்மா, யெகோவா ரூபா, யெகோவா ரப்பா. யெகோவா சலோம், யெகோவா சம்மா, யெகோவா ரூபா, யெகோவா ரப்பா. யெகோவா தேவனுக்கு ஆயிரம் நாமங்கள் ஏதை சொல்லி பாடிடுவே. என் கத்தாதிகத்து செய்த நன்மைகள் ஆயிரம் கரம் தட்டி பாடிடுவே. எலோகிமும் நீங்க தாங்க, எங்கும் உள்ள தேவனா எந்த நாளும் பாடுவீங்க. இம்மானுவேல் நீங்க தாங்க, மண்ணில் வந்த தேவனை இன்றும் இன்றும் பாடுவீங்க. எலோகிமும் நீங்க தாங்க, எங்கும் உள்ள தேவனா எந்த நாளும் பாடுவீங்க. மண்ணில் நீங்க தாங்க, மண்ணில் வந்த என்றும் என்றும் பாடுவீங்க. யெகோவா சலோம், யெகோவா சம்மா, யெகோவா ரூபா, யெகோவா ரப்பா. யெகோவா சலோம், யெகோவா சம்மா, யெகோவா ரூபா, யெகோவா ரப்பா. யெகோவா தேவனுக்கு ஆயிரம் நாமங்கள் ஏதை சொல்லி பாடிடுவே. என் கத்தாதிகத்து செய்த நன்மை யெகோவா தேவனுக்கு ஆயிரம் நாமங்கள் ஏதை சொல்லி பாடிடுவே. என் கத்தாதிகத்து செய்த நன்மைகள் ஆயிரம் கரம் தட்டி பாடிடுவே. யெகோவா சலோம், யெகோவா சம்மா, யெகோவா ரூபா, யெகோவா ரப்பா. யெகோவா சலோம், யெகோவா சம்மா, யெகோவா ரூபா, யெகோவா ரப்பா.
ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வேதத்தில் வாசிக்கிற அவருடைய நாமத்தை எப்பொழுதெல்லாம் நம்ம பிரஸ்தாபப்படுத்துகிறோமோ அந்த இடத்தில் வந்து நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. அவருடைய நாமத்தை நாம் துதிக்க துதிக்க கர்த்தர் நம் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் நாம் நினைக்கிறதுக்கு மேலாக பெரிய காரியங்களை செய்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எப்போதும் மறவாமல் என்னை தினம் காக்கின்றேன், நித்திய கிருபைகளால் என்னை தினம் மூடுகின்றேன். இந்த பாடல் எல்லாரும் உற்சாகமாய் கரங்களை தட்டி பாடுவோம். எப்போதும் மறவாமல் என்னை தினம் காக்கின்றீர், நித்திய கிருபைகளால் என்னை தினம் மூடுகின்றீர். எப்போதும் மறவாமல் என்னை தினம் காக்கின்றீர், நித்திய கிருபைகளால் என்னை தினம் மூடுகின்றீர். நன்றி ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா, இயேசு ராஜா. நன்றி ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா, இயேசு ராஜா. இதுவரை உதவி செய்த எபினேசர் நீதானையா, இதுவரை உதவி செய்த எபினேசர் நீதானையா. நான் விலகி சென்றாலோ நாடி என்னை தேடுகிறீர், நான் விலகி சென்றாலோ நாடி என்னை தேடுகிறீரே. ஊருக்கமாய் காப்பவரே, நெருக்கங்கள் சூழ்கையிலே ஊருக்கமாய் காப்பவரே. ஒரு நிமிடம் மறந்தாலோ நான் மண்ணாகி போயிருப்பேன், ஒரு நிமிடம் மறந்தாலோ நான் மண்ணாகி போயிருப்பேன். நன்றி ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா, இயேசு ராஜா. நன்றி ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா, இயேசு ராஜா. எதிர்காற்று வீசும் போது, ஏமாற்றம் பெருகும் போது, எதிர்காற்று வீசும் போது, ஏமாற்றம் பெருகும் போது, எனக்குள்ளே இருப்பவரே எழுந்து வந்து அற்புதம் செய்யும். எனக்குள்ளே இருப்பவரே எழுந்து வந்து அற்புதம் செய்யும். நன்றி ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா, இயேசு ராஜா. நன்றி ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா, இயேசு ராஜா. எப்போதும் மறவாமல் என்னை தினம் காக்கின்றீர், நித்திய கிருபைகளால் என்னை தினம் மூடுகின்றீர். நன்றி ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா, இயேசு ராஜா. நன்றி ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா, இயேசு ராஜா. நன்றி ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா, இயேசு ராஜா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை எதிர்காற்றுகள் வீசினாலும், ஏமாற்றம் பெருகினாலும், நமக்குள்ளே இருப்பவர் பெரியவர். தேவ சபையிலே தேவன் எழுந்தருளி இருக்கிறார். நம் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் அவர் அற்புதங்களை செய்கிற தேவனா இருக்கிறார். ஹல்லேலூயா,
ஹல்லேலூயா. நீரே பெரியவர் ஆராதனை, நீரே உயர்ந்தவர் ஆராதனை. இந்த பாடலை எல்லாரும் உற்சாகமாய் கரங்களை தட்டி பாடுவோம். நீரே பெரியவர் ஆராதனை, நீரே உயர்ந்தவர் ஆராதனை, நீரே நல்லவர் ஆராதனை, நீரே வல்லவர் ஆராதனை, நீரே பெரியவர் ஆராதனை, நீரே உயர்ந்தவர் ஆராதனை, நீரே நல்லவர் ஆராதனை, நீரே வல்லவர் ஆராதனை. சர்வ வல்லவரே எல்சடாய் நீரே, சர்வ வல்லவரே எல்சடாய் நீரே, காற்றையும் கடலையும் அதட்டி நீரே, சர்வ வல்லவரே, காற்றையும் கடலையும் அதட்டி நீரே, சர்வ வல்லவரே, நீரே பெரியவர் ஆராதனை, நீரே உயர்ந்தவர் ஆராதனை, நீரே நல்லவர் ஆராதனை, நீரே வல்லவர் ஆராதனை, நீரே பெரியவர் ஆராதனை, நீரே உயர்ந்தவர் ஆராதனை, நீரே நல்லவர் ஆராதனை, நீரே வல்லவர் ஆராதனை. என்னை காண்பவரே எல்ரோயி நீரே, என்னை காண்பவரே
வாசிப்பின் மூலமா எங்களோடு கூட பேசினே தகப்பனே. ஆண்டவரே, இந்த வேலையிலும் கர்த்தாவே ஒவ்வொருடைய இருதயத்தையும் நீங்க ஆயத்தப்படுத்தும்படியா ஜெபிக்கிறோம்ப்பா. நல்ல நிலத்துல விழுந்த விதையாய் ஆண்டவரே 100 மடங்கு பணம் கொடுக்க எங்களுக்கு கிருபை செய்யுங்கப்பா. உங்களுக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் தகப்பனே. ராஜாவும் பிரசன்னம் போதுமையா, இப்போதும் எனக்கு போதுமையா. ராஜாவும் பிரசன்னம் போதுமையா, எப்போதும் எனக்கு போதுமையா. சமூகத்திலே பரிபூர்ண ஆனந்தத்தை வைத்திருக்கிறேன் என்று சொல்லி ஆண்டுடைய ஆலயத்திலே அவர் எழுந்தருளி இருக்கிறார். உங்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையில் அற்புதங்களை செய்ய அவர் எழுந்தருளி இருக்கிறார். அவருடைய பிரசனத்திலே இருப்பதை விட ஒரு பேரின்பம் நமக்கு இந்த உலகத்திலே ஒன்றுமே இல்லை. ஆகவே இந்த நேரத்திலே கர்த்தருடைய வார்த்தையை நாம் கவனமாய் கேட்டு அதன்படி நடக்க நம்மை அர்ப்பணிக்கும் பொழுது கர்த்தர் இந்த நாளில் அவருடைய வசனத்தை அனுப்பி நம்முடைய வாழ்க்கையில இல்லாதவைகளை இருக்கிறதாய் மாற்றுகிற தேவனாய் இருக்கிறார். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, அதில் இங்க வந்திருக்கிற ஒவ்வொருவருக்கு பிரயோஜனமானவர்களை போதித்து நடத்த வேண்டிய வழியில நீங்க நடத்துவதற்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம் அப்பா. நீங்க ஆண்டவரை ஒவ்வொருவரையும் கத்தாவே ஆண்டவரை உங்களுடைய வல்லமையினாலே நிரப்பும் தகப்பனே. உங்களுடைய வார்த்தையை சத்துரு பொறுக்கி கொண்டு போகாதபடி ஆண்டவரை இருதயத்திலே தகப்பனே அது எழுதப்படட்டும், இருதய மைய பலகையிலே எழுதப்படட்டும் ராஜா. அதை காத்துக்கொள்ள கிருபை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. சுதாகர் சொன்னது போல ஒவ்வொரு காரியத்தையும் நம்ம செய்யறதுக்கு முன்னாடி அநேக நாட்கள் உபவாசித்து ஜெபித்து, நான் மட்டுமல்ல ஐயா அவர்களும் சபையில் இருக்கிற அநேகர் நீங்க எல்லாருமே ஜெபிக்கிறீங்க. ஜெபிச்சுதான் நம்ம சில முடிவுகளை எடுக்கிறோம். அதுக்கு ஏற்ற மாதிரி கர்த்தர் நமக்கு சூழ்நிலைகளை சாதகமா மாற்றி தராரு. பிபிஎஸ் முடிந்த உடனே பாத்தீங்களா ஞாயிற்றுக்கிழமையே நமக்கு மழை. இந்த வாரம் எல்லாம் பாத்தீங்கன்னா கிளைமேட் நமக்கு சரியாவே இல்லை. ஆனா ஆண்டவர் டேட்டு எந்த ஒரு நாளையும் நம்ம பார்க்கிறோம்ல, அவர் சொல்றதுக்கு நம்ம கீழ்ப்படியும் பொழுது கர்த்தர் அதை நமக்கு ஆசீர்வாதமாக மாற்றி கொடுக்கிறார். இந்த நாளிலும் கூட நான் ஐயாட்ட சொன்ன மாதத்துல ஒரு ஞாயிற்றுக்கிழமை ஆண்டோடைய வார்த்தை கொடுக்கிறேன். நமக்கு நல்ல ஒரு ஊழியக்கார ஐயாவை தந்திருக்கிறாங்க. அல்லேலூயா. அதனால ஆண்டோடைய ராஜ்யத்துக்கு போக வரைக்கும் ஆண்டோடைய வருகை வரைக்கும் அவரை கர்த்தர் நம்ம சபைக்கு ஏற்படுத்தி கொடுத்திருக்கார். அவருக்காக எத்தனை பேர் டெய்லி ஜெபம் பண்றீங்க? அவருக்காக, பாஸ்டர் அம்மாவுக்காக, அவங்களுடைய பிள்ளைகளுக்காக டெய்லி ஜெபம் பண்ணுங்க. ஊழியக்காரர் குடும்பத்துக்காக நம்ம ஜெபிச்சா நம்ம குடும்பத்தை ஆண்டவர் வாழ வைப்பார். ஊழியக்காரர் குடும்பத்துக்காக நீங்க உதவி செய்தா நம்ம குடும்பத்துக்கு தேவன் அநேக நன்மைகளை ஆண்டவர் செய்வார். ஊழியக்காரர்களை நேசித்த ஒரு குடும்பம் கூட வைக்கப்பட்டு போனதே இல்லை. அல்லேலூயா. அதனால இந்த நாள்ல கூட கர்த்தர் நமக்கு கொடுத்த வார்த்தை யாக்கோப்பு 1:22 நம்ம எடுத்து வாசிக்கலாம். யாக்கோப்பு 1:22. அல்லாமலும் நீங்கள் உங்களை வஞ்சியாக படுக்கி திருவசனத்தை கேட்கிறவளாய் மாத்திரமல்ல அதன்படி செய்கிறவளாயும் இருங்க. ஆண்டோடைய வசனத்தை பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வாரமும் நம்ம கேட்டுட்டே இருக்கிறோம். வீட்டுல டிவியில நம்ம கேட்கிறோம், மொபைல்ல நம்ம கேட்கிறோம். டெய்லி நம்ம வேதத்தை வாசிக்கும் பொழுது கர்த்தர் நம்மோடு கூட பேசுறாங்க. அப்ப ஒவ்வொரு முறையும் வரும் பொழுது ஆண்டோடைய வார்த்தையை நம்ம கேட்டுக்கொண்டே இருக்கிறோம். ஆனா ஆண்டவர் நம்மிடத்துல எதிர்பார்க்கிற காரியம் வசனத்தை நம்ம கேட்கிறவளாய் மாத்திரமல்ல அதன்படி செய்கிறவளாயும் இருங்கள். அல்லேலூயா. எத்தனை பேர் நம்ம ஆண்டோடைய வார்த்தைக்கு கீழ்படி ஆயத்தமா இருக்கிறோம்?
நீங்க வசனத்தை கேட்க கேட்கவே கர்த்தர் அதுக்குரிய கிருபை ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கிறவரா இருக்கிறார். நம்மை நாமே வஞ்சித்துக் கொள்கிறோம். எப்ப ஆண்டோடைய வசனத்தை கேட்டு அதன்படி நம்ம நடக்காத போது நம்மை நாமே ஏமாற்றிக் கொள்கிறோம். வஞ்சித்துக் கொள்கிறோம் என்றால் ஏமாற்றிக் கொள்கிறோம். வேதத்துல நாம் வாசிக்கிறோம் 1 கொரிந்தியர் 3:18 வாசிக்கும் பொழுது ஒருவனும் தன்னை தானே வஞ்சியாக இருப்பாங்க. இன்னைக்கு நம்ம பாத்தீங்கன்னா யாரையும் ஏமாற்றாம இருக்கலாம். ஆனா கர்த்தருடைய வசனத்தை கேட்டு அதுக்கு நம்ம கீழ்ப்படியணும்னா நம்மை நாமே ஏமாற்றி கொண்டிருக்கிறோம், நம்மை நாமே வஞ்சித்துக் கொண்டிருக்கிறோம். ஏன்னா வசனம் சொல்லுகிறது, உபாகமம் 11:14 வாசிக்கிறோம், உங்கள் இருதயம் வஞ்சிக்கப்படாமலோ நீங்கள் வழி விலகி அந்நிய தேவர்களை சேவித்து அவர்களை நமஸ்கரியாமலும் இருக்கும்படி எச்சரிக்கையாயிருங்க. அப்ப பாருங்க, நம்ம இருதயம் அந்த கைகளை பேசும் பொழுது பிசாசனன் ஏவாளுடைய இருதயத்தை ஏமாற்றி விட்டான், வஞ்சித்து விட்டான். அதனால பாருங்க, புசிக்கவும் வேண்டாம்ட்டாரு, தொடவும் வேண்டாம்ட்டாரு, பொய்ய சொன்னான். உடனே பாருங்க அந்த பழம் எப்படி மாறிச்சு, ஏவாளுடைய கண்களுக்கு பார்வைக்கு அழகு, புசிப்புக்கு நல்லதாய் மாறிச்சு, கண்களை தெளிவிக்கிறதா மாறிச்சு. அப்ப ஏவாளிடத்துல பிசாசு ஒரு பொய்ய சொன்னான், நீங்க இதை புசிக்கும் பொழுது சாகவே சாவதில்லை. ஆனா ஆண்டவர் என்ன சொன்னாரு, இதை புசிக்கும் பொழுது நீங்க சாகவே சாவீங்கன்னு சொன்னாரு. ஆனா பிசாசு அதுக்கு எதிர்மறையா நீங்க சாக மாட்டேன்னு சொன்ன. இன்றைக்கு வரைக்கும் பாருங்க, தேவன் சொல்றதுக்கு எதிர்மறையா தான் பிசாசு இன்றைக்கு நம்மள ஏமாற்றி கொண்டிருக்கோம். ஆண்டவர் உண்மையா இருங்கன்னு சொல்லுவாரு, பிசாசு நீங்க வேண்டான்னு சொல்லுவோம். ஆண்டவர் போய் பேச வேண்டாம்னு சொல்லுவாரு, நீ போய் பேசுன்னு சொல்லுவோம். தேவன் சொன்ன எல்லா சத்தியத்துக்கு அவன் எதிர்மறையாக பேசி நம்மளை வஞ்சித்துக் கொண்டிருக்கிறான். அப்ப பாருங்க, பிசாசுக்கு ஏவாள் இடம் கொடுத்ததுனாலதான் அவனுடைய இருதயம் அன்றைக்கே கெடுக்கப்பட்டது. அதனாலதான் ஆண்டவர் அன்றைக்கே வாக்கு தத்தம் கொடுத்தாரு, அவர் உன் தலையை நசுக்குவா, நீ அவன் குதிங்காலை நசுக்குவா. அப்ப பாருங்க, இன்னைக்கு பிசாசானது நம்மளை ஒவ்வொரு நாளும் நம்மகிட்ட நேரடியா வரமாட்டான். ஆனா மனிதர்கள் மூலமா நம்ம வாழ்க்கையில சோர்ந்து போக பண்ணலாம், வேதத்தை வாசிக்கிறத தடை செய்யலாம், ஜபம் பண்றத தடை செய்யலாம். ஆண்டவருடைய ஆலயத்துக்கு போலாம் நினைப்பீங்க, ஏதாவது ஒரு தடை வரும். ஜெபிக்கலாம் நினைப்பீங்க, ஏதாவது ஒரு தடை வரும். அப்ப நம்ம என்ன பண்ணணும், பிள்ளைகள் வசனத்தை சொன்னாங்க, தேவனுக்கு நம்ம கீழ்ப்படியவர்களும் பிசாசுக்கு எதிர்த்து நிற்கும். பிசாசுக்கு எதிர்த்து நிற்கும் பொழுது கர்த்தருடைய எல்லா ஆசீர்வாதத்தையும் நம்ம பெற்றுக்கொள்வோம். ஹல்லேலூயா. அப்ப ஏவாளை சர்ப்பம் வஞ்சித்தது. ஆதியாகமம் 3:17 வாசிக்கிறோம். ஏவாள் சொல்லும் பொழுது, ஏவாள் சர்ப்பம் என்னை வஞ்சித்தது, நான் புசித்தேன் என்றான். அப்ப பாருங்க, ஆண்டவர்கிட்ட பதில் சொன்னது என்ன, பிசாசு என்ன வஞ்சிட்டான். இன்னைக்கு எத்தனை பேர் நம்ம டெய்லியும் சாதாரண வஞ்சிக்கப்பட்டு கொண்டிருக்கிறோம், நமக்கே அது தெரியாது. ஏன்னா ஒவ்வொரு முறையும் ஆண்டவர் நம்ம கூட பேசும்பொழுது அவனும் பேசுவான். ஏதேன் தோட்டத்துல ஆண்டவரும் பேசுவாரு, பிசாசு அவங்களோட பேச்சு. நம்ம என்ன நினைக்கிறோம், ஆண்டவர் பேசும்பொழுது பிசாசு வரவே மாட்டான். ஆண்டவரும் உங்களோட பேசுவாரு, பிசாசு பேசுவான். ஆனா எது யாருடைய சத்தம் சொல்லி நம்ம தெளிவா இருக்கணும். ஹல்லேலூயா. வேதத்துல பார்க்கிறோம், ரோமர் 7:11 வாசகம், பாவமானது கற்பனையினாலே சமயம் பெற்று என்னை வஞ்சித்தது, அதனால் என்னை கொன்றது. பாவம் நம்மை வஞ்சித்தது. நம்ம பாவம் செய்யும் பொழுதெல்லாம் நம்ம என்ன பண்ணப்படுறோம், வஞ்சிக்கப்படுறோம், நம்ம ஏமாற்றப்படுகிறோம். நம்ம பாவத்தின் சம்பளம் மரணமா இருக்கிறது. நீங்க எசேக்கியேல் புத்தகத்துல வாசிச்சு பாருங்க, பாவம் செய்கிற ஆத்மாவை சாகுன்ட்டார். நம்ம ஒவ்வொரு முறையும் பாவம் செய்யும் பொழுதெல்லாம் நம்ம ஆத்மா மரித்து கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. பாவம் செய்கிற ஆத்மாவுக்காக தான் இயேசு தன்னுடைய ஆத்மாவை கல்வாரி சிலுவையில கொடுத்தார். அதனால பாருங்க, நம்ம பாவம் செய்யும் பொழுதெல்லாம் நாம வஞ்சிக்கப்பட்டு கொண்டிருக்கிறோம். இந்த பாவத்தினால நம்முடைய வாழ்க்கையில மரணம் வந்துச்சு. நம்ம வேதத்துல பார்க்கும் பொழுது எபிரேயர் 3:13 வாசிக்கிறோம், பாவத்தின் வஞ்சனையினாலே கடினப்பட்டு போகாதபடிக்கு நாள்தோறும் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லணும். நம்ம ஒருவருக்கொருவர் புத்தி சொல்றீங்களா? கண்டிப்பா புத்தி சொல்லணும். பாவம் எதெல்லாம் நமக்கு தெரியுதோ, கலாத்தியர் 5:19 நீங்க வாசிச்சு பாருங்க, 17 காரியங்கள் அங்க இருக்கு. இந்த காரியங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம வாழ்க்கையில நமக்குள்ள போராட்டமாவே இருக்கும். விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காம விகாரம், துருச்சை, மோகம், விக்கிரகாராதனை, பொருளாசை, பகைகள், தன்னுடைய தந்திரத்தினாலே
ஏவாளை வஞ்சித்தது போல உங்கள் மனதும் கிறிஸ்துவை பற்றிய உண்மை என்று விலகுபடி கெடுக்கப்படுவோம் என்று பயந்திருக்கிறேன் என்று பவுல் சொல்கிறான். பிசாசானவன் பாத்தீங்கன்னா அவன் ஆரம்பத்திலேயே பொய்களை அவன் பேசுவான். ஆதாம் ஏவாள் இடத்துல பொய்ய சொன்னான். என்னென்ன சொன்னான்? நீங்க அதாவது அவனுக்கு தேவன் அவங்கள்ட்ட என்ன சொன்னார்னு கூட தெரியாது. அதனால பாருங்க, ஏவாள்கிட்ட அவன் முதல் கேள்வி என்ன கேட்கிறான்? தோட்டத்தில் உள்ள சகல விருட்சங்களின் கனியை புசிக்க வேண்டாமான்னு கர்த்தர் சொன்னாரா? தேவன் சொன்ன ஆண்டவர் அப்படி சொல்லவே இல்லை. நீங்க எல்லா விருட்சத்தின் கனியும் சாப்பிடணும், நடுவில் இருக்கிற நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை மட்டும்தான் சாப்பிடப்படாதுன்னு சொன்னார். ஆனா பிசாசு முதல் கேள்வி சந்தேகமே எழுப்புறான். முதல் கேள்வி அவனுக்கு முன்னாடிதான். இன்னைக்கு பாத்தீங்கன்னா பிசாசுடைய குணமே பொய்யனும் பொய்க்கு பிதா. கொஞ்சம் உண்மை இருக்கு, கொஞ்சம் பொய் இருக்கு. அதனாலதான் பாத்தீங்கன்னா நம்ம